வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா, தள்ளி போடும் பழக்கத்தை சரி செய்வது எப்படி, இதுதாங்க தலைப்பு. இப்போது பொதுவாகவே எல்லாருக்குமே திறமை இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது, எல்லாமே வாய்ப்புகள் போதும்னு சொல்கிறோம். சில பேர் நல்ல சக்ஸஸ் ஆகிறாங்க, சில பேர்னால் சக்ஸஸ் ஆகிறதுக்கு போராட வேண்டியிருக்கு. எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியலையே அப்படின்ற ஒரு குறை இருக்குது. அது ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாகவே இருக்குது. நான் போராடிக்கிட்டே இருக்கேன், என்னால் எதையுமே அடைய முடியலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நமக்கும் அந்த அனுபவம் இருக்கும். இப்போது இந்த அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தள்ளி போடுறதுனால பல செயல்களை நம்மளால் சரிவர செய்ய முடியறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயங்க. தள்ளி போடுற பழக்கம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மைண்டுக்கு, அதாவது நம்மளுடைய அறிவுக்கும் செயல்திறனுக்கும் சம்பந்தம் எவ்வளோதான் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா, அதை செயல்படுத்துறதுல நம்மளுடைய மைண்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இல்லைங்களா? இப்போது மைண்ட் அளவில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம உடனே செய்யணும்னு சில விஷயங்களை முடிவு பண்ணுறோம், சில விஷயங்களை தள்ளி போடுறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மைண்ட் பார்த்திங்கன்னா, நமக்கு எந்த விஷயங்களை செய்தால் மன மகிழ்ச்சி ஏற்படுமோ, நமக்கு நேரடியாக மகிழ்ச்சி கிடைக்குமோ, நமக்கு நேரடியாக அதில் ஒரு பலன், உடனடி பலன் கிடைக்குமோ, அந்த விஷயத்தை செய்ய சொல்லி தான் நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய மனசு நம்மளை செயல்பட வைக்கும். இப்போது அப்படி அல்லாத விஷயங்கள் ஒன்று அந்த விஷயத்தினுடைய மகிழ்ச்சி பின்னாடி கிடைக்கலாம், அல்லது இப்போ அந்த வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கலாம், அல்லது அதில் 50-50 சாய்ஸ் இருக்கலாம். அந்த வேலை முடிஞ்சு நம்மளுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு, அதனால் மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கு ஒரு பாதிக்கு பாதி தான் சான்ஸ் இருக்கலாம். ஆனால் அது ஒரு முக்கியமான வேலையாக இருக்கலாம். இப்போது இந்த ரெண்டாவது சொன்னேன் இல்லைங்களா, 50-50 சான்ஸு, கடினமாக இருக்கிறது, பின்னாடி தான் மகிழ்ச்சி கிடைக்குமே தவிர இப்போ உடனடி அதில் நம்மளுக்கு பலன் கிடைக்காது அப்படின்னு நம்ம ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கோம் சில விஷயங்களை. அதை நம்ம செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி நம்ம உடனே நம்மளுக்கு எது பலன் கிடைக்குமோ, அது சின்ன பலனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை செய்யலாம் அப்படின்னு தான் நம்மளுடைய மைண்ட் சொல்லுது இல்லைங்களா? இப்போது ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கடினமான வேலையாக இருக்கும், அதனுடைய பலன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ஒரு பெரிய பலன் அடைவீங்க நீங்கள். ஆனால் சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் அன்றாடம் செய்வீங்க, அதுலெல்லாம் ஒரு சின்ன சின்ன பலன்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போது நம்ம சின்ன சின்ன மகிழ்ச்சிகளுக்கு சம்மதப்பட்டு சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை ஏற்றுக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு பெரிய பெரிய மகிழ்ச்சிகளுக்கான பழக்கத்தை கொஞ்சம் நம்ம தள்ளி போடுறோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது சின்ன விஷயங்களை உடனே நம்மளால் முடிக்க முடியும், அது மன மகிழ்ச்சியை தருது அல்லது பலன் கொடுக்குது. பெரிய மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் லாங் டைம் ஆகலாம், அல்லது அது 50-50 தான் சான்ஸ் இருக்கலாம் அந்த வேலை முடிகிறதுக்கு. இது மறுபடியும் நம்ம ரெண்டாவது வாட்டி இதை சொல்லியிருக்கோம். எதுக்கு இதை சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் நம்ம தள்ளி போடுற விஷயங்கள்னு நம்ம நம்மளுடைய மைண்டே அதாவது நமக்கே தெரியாமல் நம்மளுடைய மனசு இந்த தள்ளி போடுற விஷயத்தை நம்மளுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்மளுடைய மைண்ட் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நம்ம வேலை செய்வோம். நீங்கள் யாராக இருந்தாலும் பாருங்கள், நான் என்ன தான் சொன்னாலும் சரி, உங்களுக்கு அது நல்லதாகவே இருந்தாலும் சரி, உங்கள் மைண்டுக்கு அது நியாயம்னு பட்டால் மட்டும்தான் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு செய்வீங்க இல்லைங்களா? அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அதாவது உங்களுடைய மனசுப்படி தான் உங்களுடைய வேலை எல்லாமே இருக்கும். நீங்கள் யார் தான் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தா கூட பார்த்திங்கன்னா, அந்த வேலை நல்ல விதமாக முடியணும்னா அதுக்கு உங்களுடைய மைண்டு அந்த இடத்துல உங்களுடைய மன ஒருங்கிணைப்புன்றது ரொம்ப முக்கியம். உங்களுடைய செயலோடு உங்களுடைய மனசு ஒன்றி போய் இருக்கணும் அப்படின்றது தான் அதில் விஷயம். இப்போ நம்ம இந்த தள்ளி போடுற வழக்கம் ஏன் வருது அப்படின்றத நம்ம ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு செடி நடுறோம், ஒரு விதையை விதைக்கிறோன்னா அதுக்கு பலன் நம்ம உடனடியாக அடைஞ்சிட முடியாது. அது பெரிய மரமாக வளருது, அதனுடைய பலன் தொடர்ச்சியாக வரும்னா அதற்கான நம்ம வெயிட்டிங் டைம்னு ஒன்று இருக்குது, அதற்கான நம்மளோட தொடர் முயற்சின்னு ஒன்று இருக்குது. அந்த செடியை நட்டு வச்சதுலேருந்து அந்த விலங்குகிட்டேருந்து பாதுகாக்கணும், அதற்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விடணும், உரம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா தான் ஒரு செடியவே நம்மளால் வளர்த்து அதிலிருந்து பலன் நம்ம தான் எடுத்துக்க போகிறோம். ஒன்று நம்ம எடுத்துக்க போகிறோம், இல்லைன்னா நம்மளுடைய ஜென்ரேஷன் எடுத்துக்க போகிறாங்க
இல்லைங்களா? இப்போ ஒரு இயற்கையே வந்து இப்படி தான் நம்மளுக்கு எல்லா விதத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து அமைச்சு வச்சுருக்கு. அதனால் நம்ம எல்லா விஷயங்களுக்கும் வந்து உடனடி பலன் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னு நம்மளுடைய மனசு வந்து எதிர்பார்க்குது. ஏன்னா இன்றைக்கி உலகம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் சில விஷயங்களை தான் நீங்கள் உங்களால் வந்து உடனே முடிச்சுக்க முடியும். அதில் வந்து உங்களுக்கு சின்ன மகிழ்ச்சி கிடைக்கலாம். சில விஷயங்கள் அதுலேயே உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி கூட கிடைக்கலாம். என்றைக்கோ முயற்சி பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி முடிஞ்சிருக்கும். அதுக்கு உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கலாம். அது மாதிரி நீங்கள் எப்போவுமே இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் என்றைக்கோ முயற்சி பண்ணது தொடர் முயற்சியினாலையும் உங்களுடைய பயிற்சியினாலையும் இன்றைக்கி அந்த வேலை முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? அந்த விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதனுடைய பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டில் நீங்கள் அந்த விஷயம் நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றத மட்டும் நீங்கள் தீர்மானமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத விஷயம்னா அது இன்றைக்கி செய்யலைன்னா நீங்கள் நாளைக்கும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தேவையான விஷயம் தானே. உங்களுக்கு தேவையான விஷயமா இருக்கிறதுனால தான் நீங்கள் நாளைக்கு செய்யலாம்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் நாளைக்கும் அதை செய்ய தேவையில்லையே. ஆக மொத்தம் நமக்கு தேவையான விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது உடனடி பலன் இல்லை அப்படின்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட வேண்டாம். இது ஒரே வரியில் நம்ம சொல்லணும்னு கேட்டால், நாளைங்கிறது நம்ம கையில் இருக்குமா இருக்காதான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம இன்றைக்கி அந்த முயற்சியை நம்ம செஞ்சுருக்கோமா, இன்றைக்கி நம்மளுடைய வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்தியிருக்கோமா அப்படின்றது தான் இதுக்கு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் இன்னொரு கேள்வி தான். நம்ம இன்றைய நாளை வந்து சரியாக பயன்படுத்தியிருக்கோமா, இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோமா இந்த வேலையை, நமக்கு அவசியமான வேலையை நம்ம நாளைக்குன்னு நம்ம தள்ளி போடுறதுக்கு பதிலாக இன்றைக்கி அதை ஆரம்பிச்சிட்டோமா, அதற்கான முயற்சிகள் நம்ம இறங்கிட்டோமா அப்படிங்கிறத தான் நம்ம கவனிக்கணும். இந்த முயற்சியை நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னாவே நம்ம தள்ளி போடுற வழக்கத்தை நம்ம வந்து தாண்டி வந்துட முடியும். தள்ளி போடுற வழக்கம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லாமலும் நம்மளால் பார்த்துக்க முடியும். நிறைய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா தள்ளி போடுறதுனாலேயே நம்ம கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த வாய்ப்புகள் நம்மக்கிட்ட இருந்து தவறுறதுக்கு காரணம் நம்மளுடைய தள்ளி போடுற பழக்கமாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒரு ஆர்டர் கேட்டிருக்காங்க, ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்க சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த டைமுக்குள்ளே நம்ம செஞ்சு கொடுத்தா தான் அந்த ஆர்டருக்கும் மதிப்பு, ஆர்டர் கொடுத்தவங்களுக்கும் ஒரு திருப்தி, நமக்கும் அதில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், நமக்கு உண்டான பலன் கிடைக்கும் இல்லைங்களா? நமக்கு வந்து டைம் இல்லாத நேரங்களில் நம்ம அதை வந்து ஆர்டரை எடுக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஆர்டர் எடுத்துக்கிட்டு நம்ம டிலே பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ வந்து நான் இது ஆர்டர்னு சொல்கிறது ஒரு பொதுவான இதில் சொல்கிறேன். இது வந்து ஒரு தொழிலாக இருந்தால் ஒரு ஆர்டர்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுடைய சொந்த வேலையாகவும் இருக்கலாம், உங்களுடைய வேலை நிமித்தமாகவும் இருக்கலாம், உங்களுடைய தொழில் நிமித்தமாகவும் இருக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த கருத்து பொருந்தும். கருத்து ஒன்று தான். ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு வேளை வேண்டான்னா அதை நீங்கள் இன்றைக்கே தீர்மானமாக முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தேவையான விஷயங்களை மட்டும் செஞ்சு முடித்து கொடுக்கறதுக்கான ஒரு பழக்கத்துக்கு வந்துடுவீங்க. அப்படி வரும்போது உங்கள்கிட்ட தள்ளி போடுற வழக்கம்னு ஒன்று இல்லாமல் இருக்கும். தள்ளி போடுறதுனால தான் அதிகபட்சமாக நம்மளுடைய சொசைட்டி கூட இருக்கிற தொடர்பு வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா சொசைட்டியில் எல்லாமே எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் சொன்னபடி செஞ்சிருவாரா, சொன்னபடி நடந்துக்குவாரா, இவரை நம்பலாமா, இந்த வேலையில் இவர் நம்பலாமா, இவர் வந்து அந்த வார்த்தையை காப்பாற்றுவாரா, இந்த வார்த்தைகள் தான் சொசைட்டி ஃபுல்லாக நம்ம வந்து உலாவிக்கிட்டு இருக்கிறதே நம்மளால் பார்க்க முடியும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, இவரை நம்பலாமா அப்படின்றத தான் நம்மளுக்கு பின்னாடியும் சரி நமக்கு முன்னாடியும் கேட்குறத இப்போ முன்னாடியே கேட்குறாங்க. அது ஒரு தைரியமான கேள்வி தான். உங்ககிட்ட நாங்கள் இந்த வேலையை ஒப்படைக்கிறோம், இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுத்துருவீங்களா, உங்களை நம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு வந்து நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம யோசிக்காமல் நம்ம வந்து ஒரு உடனே ஒரு பதில், அதாவது ரெடிமேடாக ஒரு பதில் வந்து கண்டிப்பாக முடிக்க முடியும் அப்படின்றது உறுதியாக சொல்லுவோம். அந்த உறுதித்தன்மையை நம்மக்கிட்ட இருந்தே நம்ம வந்து துவங்கணுங்க. அப்படி துவங்கினோம்னா நம்மளால் இந்த சொசைட்டியோட ரொம்ப அட்டாச்சாக இருக்க முடியும். சொசைட்டியோட அட்டாச்சாக இருக்கும்போது, அதாவது இந்த சமூகத்தோடு நீங்கள் வந்து ஒருங்கிணைஞ்சு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர கருத்துங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.